அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஆதிகால பரிகாரத்தினுடைய கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகாரங்களும் இதோ உங்களுக்காக. இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தால் அவங்க ரிஷபராசியில் தான் பிறந்திருப்பாங்க. இந்த ரிஷபராசியில் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் நம்ம கோவிலில் அர்ச்சனை பண்ணுறோம். பொதுவாக நம்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிடுவோம். ஆனால் அந்த நட்சத்திரத்தில் நம்ம எத்தனை பாதத்தில் பிறந்துக்கிறோமோ அதை நம்ம மனசில் நினச்சிக்கணும் அல்லவா? அப்போ கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க ரிஷபராசியில் பிறந்திருப்பாங்க. அவங்க பிறக்கும்போது சூரியன் திசையில் பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்க சூரியன் திசை முடிஞ்சு, சந்திரன் திசை முடிஞ்சு, செவ்வாய் முடிஞ்சு, ராகு திசை வரும்போது தான் அவங்க வாழ்க்கை ஒரு பூர்த்தியான இடத்துக்கு வந்து சேரும். இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய யோகம் என்ன அப்படின்னா, 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் எப்போதுமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு அமோனிஷிய பவர் எப்போவுமே இருக்கும். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், இந்த நியாயம் நீதி நேர்மைக்காகவே போராடிட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சகிப்புத்தன்மையோடு சகிச்சு வாழ்வாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அவங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ பொருளாதாரத்தை சம்பாரிச்சும் கூட நம்ம லைஃப்பில் இன்னும் நம்ம செட்டில் ஆகலையேங்கிற கவலை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு குழந்தை கல்யாணம் வச்சாங்கன்னா குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே போல் அவங்களுடைய தாய் தந்தை மேலே ஒரு பாசமாக இருப்பாங்க. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் சந்திரனும் சூரியனும் அதே ஒரு இண்டிகேட் பண்ணுது. அப்போ அவங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதமும் அவங்களுக்குள்ளே இருக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அந்த 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த 3ஆம் பாதம் ரிஷபராசி குறிக்கும். இவங்க பசுமாடுடைய ஆசீர்வாதம் வாங்க வரைக்கும் இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரிஷப வாகனம். கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியாக இருக்கிறனால அது ரிஷப வாகனம். எப்போவுமே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனாம் பாதத்தில் பிறந்துக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் பசுமாடை மனசார சுற்றி வந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளர வளர அசுர வளர்ச்சிக்கு போயிடும். அப்போ தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதானே இந்த காலத்தினுடைய விதி. அப்போ முன்னோர்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கிறது எல்லாமே அந்த காலத்தில் வாயில்லாத பிராணிகளாக இருக்கும்போது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் பிறந்தால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை எப்போவுமே சூரியன்னா சிவன், அது ரிஷப வாகனம் என்பது அது நந்தி. அதனால தான் சிவன் பக்கத்தில் எதுக்காலேயே நந்தி வச்சுருப்பாங்க. அப்போது நந்தி காதில் போய் சொன்னால் சிவனுக்கு கேட்கும்னு சொன்னது இந்த ஐதீகம்தான். அது இதெல்லாம் தான் கார்த்திகை நட்சத்திர ரிஷபராசிக்குள்ள இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு யோகம். அப்போது அந்த 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க நீண்ட தூரம் பயணம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களுடைய இடத்த சுற்றி பாருங்கள், ஏதாவது ஒரு கோயில் அவங்களோட இருக்கும் இடத்துல ஒரு கோயில் தானாகவே வளர்ந்துடும். அந்த இடத்துல கோயில் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அங்கே நல்ல அறிவாளிகள் யாராவது இருப்பாங்க. பள்ளி பாடசாலைகள் இருக்கும். அவங்க சந்திரன் உச்சமாக இருக்கிறனால மனசு நிறைவான ஒரு இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்களோட வாழ்க்கையில் எதிர்காலத்தை நோக்கி போகிறதில்ல, எதை எடுத்தாலும் வெற்றி நோக்கி போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். சீக்கிரமாக இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி ஒரு வீட்டை கட்டி ஒரு அங்கீகாரம் பண்ணிடுவாங்க. ஒரு வாகனம் வாங்கிடுவாங்க. இந்த வாகனத்தால் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும். தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நான் செய்கிறேன்னு சொல்லி துணிஞ்சு நிற்பாங்க. இந்த தொழில் தான் செய்யணும், அந்த தொழில் தான் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வயிற்றுக்காக நம்ம சம்பாரித்து சாப்பிட்டுட்டு நல்லா வாழ்கிறதுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் எனக்கு கூச்சம் இல்லை, நான் செய்கிறேங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பவர் அவங்களுக்கு. அப்போ இதில் எல்லாம் ஜாதகத்தில் அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா இவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்குமா? அப்போ தெய்வத்தினுடைய சக்தி தானே. அப்போது யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதே போல் ரிஷபராசியாக இருக்கிறனால கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கிறனால இவங்களுக்கு ஒரு அமோனிஷிய பவர் இருக்கும். எதுலேயும் வியாக்கியானமாக இருப்பாங்க. ஆடாத கூத்து ஆடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டம் இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறனால அவங்களுக்கு என்ன தேவையோ முதல் அதை அவங்க தேடிகிட்டே இருப்பாங்க. முதல் நான் இங்கே எதுக்கு வந்தேன், எனக்கு என்ன தேவை, அந்த தேடல் அவங்களுக்குள்ள அந்த இடத்துல இருக்கும்.
அவங்க கூட அவ்வளவு சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப நேர்மையாக பழகி, உண்மையாக இருந்து, பாசமாக பழகி, பல நாள் செக் பண்ணித்தான் ஒரு நாள் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அவ்வளவு சீக்கிரமாக வந்து நான் ஃப்ரெண்ட்ஸாக எடுத்து ஒருவருக்கொருவர் பரிசீலனை இருக்காது. அப்போ இவங்க வாழ்க்கையில் பாருங்கள் எப்படியெல்லாம் ஒரு கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரே நட்சத்திரத்துக்கு ஒரே கேரக்டரில் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறத விட, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதத்தை பிரித்து பார்த்தா 4 விதமான கேரக்டரில் அவங்க இருக்காங்க பாருங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஒரு கேரக்டர் தனியாக இருக்குது, 2ஆம் பாதம் ஒரு கேரக்டர் தனியாக இருக்குது, 3ஆம் பாதம் அவங்களோட கேரக்டர் தனியாக இருக்குது, இந்த 4ஆம் பாதங்கிறது தனி கேரக்டராக இருக்குது. அப்போ பாருங்கள், கடவுள் அப்படித்தான் அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. அதனால தான் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம்னு பிரித்து வச்சாங்க. 4 திசையில் பிறந்திருப்பாங்க. அந்த 4 திசையை ஒரே திசை மாதிரி காற்றடிக்காது. அந்தந்த இடத்துல என்னென்ன அமோனிஷி பவர் கிடைக்குதோ அதை வச்சு தான் அந்த ஜீவன் இயங்குமா. அதனால தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு நட்சத்திரத்தில் இத்தனை பாதத்தில் பிறந்தவங்க இந்த கேரக்டரில் தான் வாழ்ந்துட்டு போவாங்கன்னு ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த விதியை விளக்கி வச்சுருக்காங்க. இவங்களோட தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பாருங்கள், ஆதி காலத்தில் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருப்பாங்க. பேர் சொன்னால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். முன்னோர்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க எவ்வளோ பெரிய பாவம் இருந்தாலும் இவங்க அந்த நிமோச்சனம் பண்ணிடுவாங்க. அடிக்கடி கோயில்களுக்கு போவாங்க. அர்ச்சனைகள், பூஜை புனஸ்டான் நடக்கும். வீட்டில் யாக பூஜைகள் நடக்கும். ஏதாவது ஒரு தெய்வங்களுக்கு விளக்கேற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கார இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் அவங்கள கூப்பிட்டு இப்படியெல்லாம் இருக்கீங்களான்னு நீங்கள் கேளுங்க. அதை செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆமாங்க இந்த மாதிரி தான் என்னோடய வழி போகுது, எனக்கு தெரியல, ஆனால் நான் செய்கிறேன், நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு தெரியுதும்பாங்க. ஆனால் அவங்களோட கேரக்டர் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. அவங்க கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த கம்பீரமான தோற்றம் அவங்ககிட்ட இருக்குது. சூரியன்னா ராஜா. அந்த ராஜ நடை, அந்த கம்பீரம் எது இருக்குதோ இல்லையோ, இந்த ஜனங்க முன்னாடி நம்ம கூனி குறுகி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. இருக்குதோ இல்லையோ நம்ம நடை ராஜ நடையாக இருக்கணும்னு சொல்லி அந்த கம்பீரமான நடை இருக்கும். அந்த தோற்றம் கம்பீரமான தோற்றமாக இருக்கும். எந்த விஷயத்துலேயும் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்ப விஷயத்தை போய் வெளியில் போய் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே நாமளே சரி பண்ணிக்கலாம். சொன்னதுனால எதாவது வரப்போகுதா? இப்படியெல்லாம் கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் தனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்தை தாண்டாமல் நின்று அது ஜெயிச்சே தீரும். பாருங்கள், இதெல்லாம் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரம ரகசியங்கள் இதெல்லாம். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பிறந்துக்கிறவங்க, 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்கிறது இந்த பதிவில் உங்களுக்கு தெரியுதல்லவா. அதனால தான் 3ஆம் பாதம் வரும்போது தான் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணுமா. அதனால் அவங்களுக்கு எப்பவுமே கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தாலே அந்த அமோனிஷி பவர் அவங்க வம்சத்துக்கு வந்தே தீரும். அப்போ தெய்வத்தினுடைய சப்போர்ட்டு அவங்களுக்கு கிடச்சிருது. அதே போல் அவங்களுக்கு தாய் தந்தையோட ஆசீர்வாதம் கிடச்சிருது. இப்படியெல்லாம் உங்களுக்கு முன்னோர்களோட கிஃப்ட்டு எச்சா கிடைக்கும்போது ஏன் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அசுர வளர்ச்சிக்கு வர முடியாது? கண்டிப்பாக வரலாம். உங்களாலேயும் முடியும். உங்களோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை நீங்களே இயக்குனீங்கன்னா இது எல்லாத்தையும் அனுபவிக்க நீங்கள் பிறந்தவங்க. எதுலேயும் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த கோவில் ஆதிகால பரிகார கோயில்னு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் சக்கரத்தாழ்வார், அந்த கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா சக்கரத்தாழ்வார்னு ஒரு ஆலயம் இருக்குது உள்ளுக்குள்ளே. அந்த சக்கரத்தாழ்வார் கோயிலில் போய் அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலுக்குள்ளே 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து அந்த அமோனிஷிய பவர் கிடைக்க வரைக்கும் உட்காந்து அந்த பவரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அன்னையிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய நட்சத்திர தோஷ நிவர்த்தியாகி அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக, அது உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கே நீங்கள் போனால் இன்னும் சிறப்பு தான். அப்படி இல்லாத நாள் பார்த்து நீங்கள் எப்படி வேணால் போய்க்குங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் போகிறது சிறப்பு. இந்த சக்கரத்தாழ்வாருங்கிறது தான் உங்களுடைய கோவில். அது ஸ்ரீரங்கத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஸ்ரீரங்கநாதர்னு போடுங்க. ஸ்ரீரங்கநாதருங்கிறது பெருமாள் ஆண்டாள் கோயில். அங்கே கருடாழ்வார் இருக்கிறார், மிகப்பெரிய கருடாழ்வார் இருக்கார். அந்த கருடாழ்வாருக்கு உலகத்திலேயே கருடாழ்வார் அதை விட பெருசு எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய கருடாழ்வார் ஸ்ரீரங்கநாதரை பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு. அந்த கோவிலுக்குள்ளே சக்கரத்தாழ்வார் இருப்பார். இதுதான் கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு சூட்சமமான கோவில். இந்த ஆதிகால பரிகார கோயிலுங்கிறது இதுதான். இந்த ஆதிகால பரிகார கோயிலை இது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆர்டராக சொல்லிட்டு வரோம். இதை கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த கீழே போயிட்டு இருக்கிறது பாருங்கள், இந்த புத்தகத்தில் ஆதிகால பரிகாரம்னு சொல்லி
இந்த புத்தகம் 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனியில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை சென்னையில் வடபழனியில் முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலே ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.